இங்கே ஒரு பொண்ணு தனியாக ரோட்டில் நடந்து வந்துட்டு போது இங்கே பெட்ரோல் பங்க்கு கிட்ட வந்தபோது சைடில் திரும்பினா ஒரு மைம் நிற்குது. இவ பார்த்து பயந்து போயிட்டா. அந்த மைம் என்னென்னா கையிலே ஃபோன் டயல் பண்ணுற மாதிரி டயல் பண்ணுறது. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபோனும் ரிங் ஆகுது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் எடுத்து பேசுனா அந்த பக்கம் வந்து பேசுகிறவங்க ஒரு மாதிரியான பாஷையில் பேசுகிறாங்க. அதனால் இவளுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு சரி நல்ல நைஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டா. அதனால் இந்த மைமு கோச் வச்சு யாரா இங்கே பேசுகிறான்னு சொல்லிட்டு அடுத்து வேறு பஸ் ஸ்டாண்டில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் வராங்களா அந்த மைம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சைடில் அப்படியே ஒரு பார்வை திரும்பினா இந்த மைம் உட்காந்துருக்கான். இவ பயந்து போயிட்டா. அப்படியே இவ பண்ணுறது தான் அந்த மைமும் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க, பயந்துடுறாங்க யாரா இப்போ சிரிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ பண்ணது அந்த மைமும் அப்படியே பண்ணுது. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறா. அப்பயும் அந்த மைம் அதே மாதிரிலாம் பண்ணுது. பார்த்தா அப்பயும் சிரிக்குது. இப்போ பயந்து போடுறா மறுபடியும். சரி விட்டுருக்கவன் நான் போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்கா. அப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் சைடில் பார்க்குறா இருக்காளான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏத்தாப்பில் பார்த்தா அந்த மைம் அப்படியே உட்காந்துருக்கு கால் மேலே கால் பட்டி இவ்வளோ மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் அது கண்டுக்காமல் அப்படியே ஆப்பிள் சாப்பிட்லான்னு கையெடுத்து வரமாட்டேங்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல எப்படி அது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கம்மான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஆனால் வரமாட்டேங்குது இந்த ஆப்பிள். அதுக்கப்புறம் தூரத்தில் பார்த்தா அந்த மைம் மாதிரியே கையை வச்சுருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த மைம் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மைம் பண்ணுறது இப்போ அவளும் பண்ணுறா. இவ பேசலான்னு பார்த்தா டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணி ஜிப்பு மாதிரி. இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே சைடில் பார்த்தா ட்ரெயின் வேறு வர நேரம் ஆயிடுச்சு. அப்படியே லைட் வேறு அடிக்குது. ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இவளுக்கு இந்த மைம் என்ன பண்ணியிருக்குது, சரி அப்படியே எந்திரிச்சிச்சு. அப்படியே அந்த மைம் நின்று இடத்துல நடக்குது. ஆனால் இந்த ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காப்புல. அது கையில் வேறு ஆப்பிளுக்கு வாய் வேறு பேச முடியாது, யாரும் கூப்பிடவும் முடியாது, யாரும் இல்லவும் இல்லை. அப்புறம் தூரத்தில் வேறு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னே இவளுக்கு தெரியல. லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்ததுக்கப்புறம் அப்படியே மரணத்துக்கிட்ட போயிட்டா. அப்படியே ட்ரெயின் வந்துடுச்சு. அப்படியே கீழே அந்த மைம் கீழே தள்ளி விட்டு